ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பயிருண்டை பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. கிளைமேட் மழை, நைட்டு மழை வந்து அப்படியே இருந்ததுனால எல்லாமே சில்லுன்னு இருந்ததுனால அம்மாட்ட கேட்டேன். அம்மா சூடாக ஏதாவது செஞ்சுதாம்மா, கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி சொன்னதும் அம்மா சரி நான் வந்து உனக்கு பயிருண்டை பணியாரம் செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு அடுப்பு பற்ற வச்சு தண்ணி வச்சாச்சு. 2 சொம்பு தண்ணி, அதாவது 2 லிட்டர் இருக்குங்க. 2 லிட்டர் தண்ணி கொதிக்கணும். இது கொதிக்கிற கேப்பில் வந்து நம்ம இதுக்கான பருப்பு, கடலப்பருப்பு தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம கடலப்பருப்பு நல்லா வந்து ஒரு 1/2 கிலோ இருக்குங்க. 2 லிட்டர் தண்ணிக்கு 1/2 கிலோ பருப்பு நல்லா வந்து புடச்சிக்கலாம். அதில் தூசிலாம் இருக்கும், அதில் புடச்சிடலாம். நல்லா புடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி அது வந்து கொதி வர்ற வரையும் இதை ஊற வச்சுக்கலாம். அது கொதி வந்தப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு 4 டைம் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும், வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொதி வந்துருச்சு அதுவும். அதனால் இதை நம்ம வந்து கழுவி வச்சுக்கிறோம். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நான் சொன்னால கொதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொதி வந்துருச்சு. இப்போ வந்து பருப்பு அதெல்லாம் சேர்க்க போகிறோம். சேர்த்து பருப்பு நல்லா வேக வைக்கணும். அப்பப்போ வந்து நீங்கள் திறந்து பார்த்துட்டே இருக்கணும், வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. ரொம்பவும் வெந்துடக்கூடாது. அப்புறம் வந்து பொங்கு வந்துச்சுங்க. பொங்கு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்க அந்த நுரெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பபுள்ஸ் மாதிரி இருக்குது, அதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 வாசி வெந்திருக்கு. இன்னும் ஒரு 1/2 வாசி வேகணும். 3/4 பாகம் வேகணும் போதும். ரொம்ப குழன்னு வேகக்கூடாது. அப்புறம் வெள்ளம் வந்து அதில் செட் ஆகாமல் போயிடும். அப்போ கொஞ்சம் வெந்து வந்த பாதி வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துடணும். உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. நல்லா ஒரு 3/4 வாசி வெந்தால் போதுங்க, ரொம்ப வேகக்கூடாது. குக்கர்லாம் வச்சிங்கன்னா விசில் வந்தால் ஒரு விசில் எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நம்ம அழுத்தி பார்க்கலாம். இப்படி அழுத்தணும், நல்லா அழுத்தணும், அவ்வளோதாங்க. இப்போ தண்ணியை வடித்து தனியாக வச்சிடலாம். இதில் நம்ம ரசம் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ரசம்னா நார்மலாக நம்ம வைக்கிற மாதிரியே புளி தண்ணிக்கு நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றுவோம்ல புளியில், அந்த தண்ணிக்கு பிறகு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கான வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து பருப்பு ஓரளவு ஆறுனதும் நம்ம ஆட்டாங்கல்லில் போட்டு ஆட்டிட்டுருங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மிக்சியில் கூட சேர்த்துக்கலாம். கல்லில் ஆட்ட முடியாதவங்க மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா வந்து ஓரளவுக்கு மஞ்சள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வெள்ளத்தை வந்து மிக்சியில் சேர்க்குறனா இடித்து சேர்த்துக்கோங்க, இல்லைனா மிக்சி ஜார் உடஞ்சிரும். இப்படி வச்சு அது உள்ளே வச்சு நம்ம ஆட்டிக்கிறோம் கல்லில். நீங்கள் வந்து மிக்சியில் போடணுன்னா நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் சேர்த்தது வந்து வீடியோ இதில் வந்து வரல, நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இது மாதிரி இருக்கணுங்க. பார்த்தா உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்கணும், அந்த அளவுக்கு. இதுதான் இதோட கரெக்டான அளவு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவு இருக்குல்ல, அதை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் கல் உப்பு சேர்க்கறதுனால ஃபஸ்ட்டே உப்பில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து தூள் உப்பு சேர்க்கறதுனால லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதாவது மாவு கொட்டின அப்புறம் கூட சேர்த்திக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ எடுத்துருக்கேன். இதில் மாவு கொஞ்சம் மிச்சம் ஆச்சு. அது மிச்சம் பண்ணாமல் நம்ம அதில் கூட போண்டா செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேஸ்ட் ஆகாது. நல்லா வந்து கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா கரைச்சிக்கோங்க, கட்டி விழாமல் கரைச்சிக்கணும். இது ஒரு ஓரமாக வச்சுட்டு பார்த்திங்கன்னா தெரியும், இது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அந்த மாவு அரைச்சி எடுத்துருக்கோங்களா ஆட்டி, அதாவது பூர்ணம், அதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு சைஸ் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு வாரமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கடாயை வச்சு கடாயை சூடானது எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நம்ம இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு போண்டா சுட்டும், அதில் 2 பீஸ் வந்து விழுந்துருச்சு. வேறு எதுவும் நினச்சிட்டு போகிறீங்க. அது 2 அந்த போண்டாவோட துகள். ஃபஸ்ட்டு வந்து அந்த பூர்ணத்தை எடுத்து நம்ம மாவில் சேர்த்துக்கிறோம். எத்தனை ஃபஸ்ட்டு விட போகிறீங்களோ அத்தனை பூர்ணம் எடுத்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவள் தாங்க, அதை நல்லா மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ உங்களால் எத்தனை விட முடியுதோ அத்தனை விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா குழிப்பணியார கல் இருக்குல்ல, அதில் கூட போடலாம். அதுலேயும் விட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அதுக்கான வீடியோ ஒரு டைம் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துருக்கு. இன்னொரு டைம் நம்ம குழிப்பணியார சட்டியில் செய்யலாம். பாருங்கள், இப்போ அப்படியே பொறுமையாக இதுக்கு வந்து பொறுமையாக செய்யணுங்க. லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா திரும்பிக்கும். நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம்.
யாரெல்லாம் இது செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பேர் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் இதை வந்து பயிருண்டை பணியாரம்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த வீடியோக்காவது ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி குத்தி கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து அந்த பலகார கரண்டி இருக்கும்ல, அதில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான சுவையான ஒரு பயிருண்டை பணியாரம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.